சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அதிகமான கோபத்தோடு தான் இப்பொழுது உன்னை சந்திக்கவே நான் வந்துள்ளேன். ஆனால் ஒரு விஷயம், உனக்கு எனக்கு உன் மீது ஒரு துளி கோபம் கூட கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் கோபம் வந்தது, எதற்காக நான் கோபமாக உன்னுடைய வீட்டை நோக்கி வந்தேன் என்று நான் உன்னிடம் சொல்லவே வந்துள்ளேன். உன்னுடைய உறவில் இருப்பவனாக இருந்தாலும் சரி, உனக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் சரி, உன்னை அதிகமாக அலட்சியப்படுத்துகிறார்கள். எனக்கு அது பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கவில்லை. எதற்காக அலட்சியப்படுத்த வேண்டும்? எதற்காக என்னுடைய பிள்ளையை அலட்சியம் செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் அவர்கள் எல்லாம் எப்படி பிறந்தார்களோ அதே போலத்தான் நீயும் பிறந்தாய். அவர்கள் ஒன்றும் பிறக்கும் பொழுது வித்தியாசமாக இல்லை. நீயும் எப்படி பிறந்தாயோ அதே போலத்தான் பிறந்தாய். உன்னுடைய கால நேரம் உன்னை இப்பொழுது கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இது நிரந்தரமானது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் எந்த ஒரு வார்த்தையையும் உன்னை பேச விடுவது கிடையாது. பேச திறந்தாலே உனக்கென்ன தெரியும்? உன்னுடைய வேலை என்னவோ அதை பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முதலில் ஜெயித்து காட்டு, அதற்கு பிறகு பேசலாம் என்றே அவர்கள் உன்னை பார்ப்பார்கள். உன்னிடம் தைரியமாகவே பேசுவார்கள். இது போன்றெல்லாம் பேசுவார்கள். உன்னை எப்பொழுதும் அலட்சியம் செய்வார்களே. நீ படித்தாயா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு காசோட அருமை தெரியுமா? உன்னிடம் காசு இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். பின்பு உன்னுடைய முன்பும் பேசுகிறார்கள். அவர்கள் பார்க்கும் பார்வையிலேயே தெரியும் அவர்கள் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று. ஒரு விசேஷத்திற்கு போனால் பணம் இருப்பவர்கள் ஒரு கூட்டமாகவும், பணம் இல்லாமல் இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கும் உன்னை தனியாகவும் வைத்துவிட்டு உன்னை பற்றித்தான் அங்கு பேசுகிறார்கள். நான் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன் தான், அவர்கள் யார் பேசினாலும் நீ காதில் வாங்காதே என்று. நீயும் அது போலத்தான். போன வேலை என்னவோ அதை பார்த்துவிட்டு யார் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்னவென்று வந்து விடுவாய். ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போகிறேன், என்னென்ன விஷயத்தை அவர்களுக்கு செய்து அவருடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க போகிறேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அவர்கள் மட்டுமே சந்தோஷமாக இருப்பார்கள், நீ சந்தோஷம் இல்லாமல் இருப்பாயா? என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் தானே? அதற்காக ஏதாவது நான் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் தானே? செய்கிறேன் தங்கமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் நிறைய விஷயங்களை செய்யத்தான் போகிறேன். அதற்கு முன்பு இது போன்று கேவலமான விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள் பத்தியா? கேவலமான விஷயங்கள் எல்லாம் உன்னை எங்கு போனாலும் ஒதுக்குகிறது, உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறது. நீ தவறே செய்திருக்க மாட்டாய். அந்த இடத்திற்கும் உனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் உன்னை பற்றி பேசுவார்கள். அது போன்ற நபர்களை எல்லாம் விடலாமா? விடக்கூடாதல்லவா? எனக்கு கோபம் வந்தால் எந்த அளவுக்கு வரும் என்று நீ பார்க்க வேண்டும் தானே? பார்ப்பாய். செய்திகள் வரும், அப்பொழுது பார்ப்பாய். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி உன்னை ஒதுக்கினார்களோ அதே போலவே மற்றவர்கள் அவனை ஒதுக்குவார்கள். எதற்கென்றால் அவனுடைய அனைத்து முகமும் வெளியே வந்து அவன் எப்பேற்பட்டவன் என்று தெரிந்து அவனை நிச்சயமாக அனைத்து உறவுகளும் ஒதுக்கி, அவனுடைய நண்பர்கள் ஒதுக்கி, அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிச்சயமாக ஆக்குவேன். இப்படித்தானே உனக்கும் இருந்திருக்கும். ஒவ்வொரு விசேஷத்திற்கும் போகும் பொழுது அனைவரும் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு உன்னை தனியாக ஒதுக்கிவிட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். உன்னுடைய துணையை கூட அவர்கள் பக்கம் இழுத்து கொண்டு உனக்கு எந்த அளவுக்கு தொந்தரவை கொடுத்தார்கள். பதிலடி கொடுக்க வேண்டாமா? ஒரு தகப்பனாகிய எனக்கு எந்த அளவு வலித்திருக்கும் என்னுடைய பிள்ளையை தனிமையில் வைத்திருக்கும் பொழுது. என்னுடைய பிள்ளையை அனைவருமே ஒதுக்கும் பொழுது எந்த அளவு நான் வேதனைப்பட்டிருப்பேன். அதற்கெல்லாம் சேர்த்துதான் அவர்களை நான் பழிவாங்குவதற்காகவே முடிவெடுத்து விட்டேன். நான் போகிறேன், அங்குதான் போகிறேன். போய் அவனுடைய கதையை என்னென்ன செய்கிறேன், அவனை வாழ வைத்து என்னென்னலாம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ, அவன் எப்படி அந்த தவறை உணர்ந்து அவன் அடுத்தது உன்னை பார்த்தால் மதித்து பேச வேண்டுமோ அது போல நான் பேச வைப்பேன். சீக்கிரத்தில் எல்லா செய்தியும் உனக்கு வரும். காலம் காலமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ இப்பொழுது பிறந்தாய் அப்பொழுது பிறந்தாய் என்பது கிடையவே கிடையாது.
உனக்கு 7 ஜென்மத்திலும் இந்த சாயுடைய துணை இருந்து கொண்டு தான் இருக்கும். நீ ஆசையாக கேட்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதும் அனைத்தையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு விதத்திலும் நான் உன்னை தனிமையில் விடுவது கிடையாது. எல்லோரும் ஒதுக்கினாலும் நீ வணங்கும் தெய்வமானது உன்னோடு தானே இருக்கிறது. உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு தானே இருக்கிறது. அவர்களுக்காக செய்தாய், இவர்களுக்காக செய்தேன், ஆனால் இப்பொழுது ஏமாந்து நிற்கிறேன் என்று வருந்துகிறாய் தானே. நீ அவர்களுக்காக செய்தாய், இவர்களுக்காக செய்தாய், இப்பொழுது ஏமாந்து நிற்கிறாய் என்று நினைக்காதே. உன்னுடைய நேரம் உன்னை செய்ய வைத்தது. ஏற்கனவே நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தது. அதனால் நீ அனைத்து விஷயங்களையும் செய்தாய். அதனால் இப்பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் அல்ல. தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். செய்யும் கடமைகள் உனக்கு பாக்கி இருந்ததினால்தான் சிலருக்கு நீ எல்லா விஷயத்தையும் செய்தாய். இப்பொழுது ஒதுக்கி விட்டார்கள், என்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கி கொண்டு இப்பொழுது ஒதுக்கி விட்டார்கள் என்று நினைக்காதே. புரிகிறதா? கடமையை செய்து விட்டாய், உன்னுடைய கர்ம வினையை முடித்து விட்டாய். எப்பொழுதும் கடமையை வைத்திருக்க கூடாது. அது மேலும் மேலும் பிறவிகளை தரும். உன்னுடைய கடமைகளை செய்து விட்டாய், யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் துரோகம் செய்யவில்லை. அதனாலேயே உனக்கு அடுத்த ஜென்மம் என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஜென்மத்திலேயே அனைத்தையும் பார்த்து விட்டாய். இனிமேல் நீ பார்க்க போவது அனைத்தும் சந்தோஷங்கள் தான். ஒரு எதிரி இல்லை என்றாலே வாழ்க்கையில் முன்னேறி விடலாமே. ஒரு தேவையில்லாதவன் ஒரு வாழ்க்கையில் இருந்தான், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதே. நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துரோகி, எதிரி, அசிங்கமாக பேசுபவன் எல்லோரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குகிறேன் என்று சொல்லிவிட்டேனே. நல்லவர்களை மட்டும் சேர்த்துக்கொள். இது போன்று இருப்பவர்கள் வேண்டாம். தங்கமே, வாழ்வில் யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது போன்ற நபர்களை பற்றி எல்லாம் இனிமேல் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நான் என்னுடைய கடமையை கையில் எடுத்து விட்டேன். இனிமேல் பார், யாராருக்கெல்லாம் எங்கெங்கு அடியை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவர்களை திருத்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்குள் புகுந்து உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேவா கலகம் முட்ட திட்டம் போட்டார்கள்? உன்னுடைய துணையை அவர்கள் பக்கம் இழுத்து கொண்டு அவர்கள் பேச்சை கேட்பதும், அங்கிருந்து சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு உன்னிடம் வந்து சண்டை போடுவதும் இப்படித்தானே இருந்தது. இப்பொழுதும் அப்படித்தானே இருக்கிறது. உனக்கு பயமே என்னவென்றால் வாழ்க்கை போய்விடுமோ, உறவினர்களால் வாழ்க்கை போய்விடுமோ என்றுதானே. அப்படியெல்லாம் போகாது. இந்த சாய் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எப்படி போக வைப்பேன்? இந்த சாயாகிய நான் சதா சர்வகாலமும் உனக்கு தேவையானதை செய்து உன்னை வாழ வைப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றென்றும் எப்பொழுதும் இந்த சாயிடம் நீ ஓடி வந்தால் நிச்சயமாக எதற்காக ஓடி வருகிறாயோ அதற்கான நல்ல தீர்வுகளை கொடுப்பேன். காலம் முழுவதும் உன்னை சிரிக்க வைத்து உன்னை நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைத்து பேரும் புகழையும் அள்ளி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். எந்த விஷயத்தையும் நினைத்து மனதை பதப்பதை போட வைத்திருக்காதே. படபடப்பாக எப்பொழுதும் இருக்காதே. சந்தோஷமாக இரு. நான் இருக்கிறேன். எல்லோருடைய விஷயத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்லது செய்கிறேன். வாழ்க்கையின் நிலைமையானது மாறிவிட்டது. இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நான் தருவேன். காலம் முழுவதும் நீ செய்யும் வேலைகள் அனைத்திற்கும் நல்லதான ஒரு வழிகளும் நல்ல வரவும் நிச்சயமாக இருக்கும். செல்வங்கள் இனி உன் வீட்டில் தங்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். எதையும் கண்டு யாரையும் கண்டு பயப்படாதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.